சரி, இங்கே மட்டும் தென்னிந்திய நடிகர் சங்கம்னு பேர் வச்சுக்கிட்டீங்களா? அப்போ மலையாள நடிகர் சங்கம்னு பேர் இருக்கு, ஆந்திரா நடிகர் சங்கம்னு பேர் இருக்கு, கேரளா நடிகர் சங்கம்னு பேர் இருக்கு, கர்நாடகா நடிகர் சங்கம் பேர் இருக்கு, இந்தி நடிகர் சங்கம் தானே பேர் இருக்கு. அந்த நடிகர் சங்கத்தில் உறுப்பினர்களா யார் யார் இருக்காங்க? அப்போ தமிழ்நாடு மட்டும் தென்னிந்திய நடிகர் சங்கம். எங்களோட ஒரே பிரச்சனை என்னன்னா, தமிழ்நாடு நடிகர் சங்கம் என பெயர் மாற்றுவதற்கான கோரிக்கை இங்கே வலுப்பெறுது. அது உடனடியாக தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் மார்ச் 28 கண்டன ஆர்ப்பாட்டம். நடிகர் சங்க தலைவர் நாசர் வீடு, நடிகர் சங்க செயலாளர் விஷால் வீடு, நடிகர் சங்க பொருளாளர் கார்த்திக் வீடு, எல்லார் வீடையும் அடுத்த கட்டமாக முற்றுகை செய்யப்படும். அதுவும் பேர் மாறலையா? அடுத்த கட்டம் அவர்கள் படப்பிடி துறை மீது முற்றுகை செய்யப்படும். அதுவும் இல்லையா, அவர்கள் திரைத்துறை எங்க படம் ரிலீஸோ அதையும் முற்றுகை செய்யப்படும். இது தொடர்ச்சியான ஒரு போராட்டமாக தமிழர் கட்சி முன்னெடுக்கும். தமிழ்நாட்டில் தமிழ்நாடு நடிகர் சங்கம்னு பேர் வை. சரி, நான் சொன்னது தப்பாக கூட இருக்கலாம். உச்சபட்ச நடிகர் அவர் பிறமொழியாராக கூட இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் நம்ம அங்கீகரிக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? முதல்ல தமிழ்நாடு நடிகர் சங்கம் இதை பேரை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காருல சீமான் அண்ணன். தமிழ் தேசிய அமைப்புகள் ஓரணியில் அமையிருந்தா எல்லாருடைய கருத்தும். சீமானோட இணைந்து செல்வதற்கு நான் ரெடியாக இருக்கிறேன். அண்ணன் எங்கிட்ட வந்தாலும் நான் ரெடியாக இருக்கிறோம். தமிழ் தேசிய அமைப்புகள் ஒன்றிணைவது காலத்தின் கட்டாயம். வெகு விரைவில் இன்னொரு 5 ஆண்டுகளையோ 3 ஆண்டுகளையோ தமிழ் தேசியத்துக்கான கூட்டணி, தமிழ் தேசிய அரசியல் அமைப்பு வெகு விரைவில் கூடும். அதில் இந்த மாற்றுக்கத்தில் அண்ணன் அழைத்தால் உடனே நான் சொல்வதற்கு நான் ரெடியாக இருக்கேன். இங்கே குடியை முன்னுக்கு வச்சுக்கிட்டு பேசக்கூடிய அரசியலுக்கு தமிழ் தேசிய அரசியல் பெரும்பாலும் ஆதரவு கொடுக்காது. இப்போ பாரிசாலன், செந்தில் மல்லர் போன்ற நபர்கள் குடி அரசியல் பேசுகிறாங்க. குடி அரசியல் பேசுறதுக்கு ஐயா மருத்துவர் ராமதாஸே இருக்கார், அண்ணன் தோல் திருமாவளவனே இருக்கார். அவர்கள் மட்டும் என்ன பேசுகிறாங்க? தமிழ் தேசியம் தான் பேசுகிறாங்க, குடி அரசியல் தான் பேசுகிறாங்க. ஆனால் அவர்கள் மீது குத்தப்படுற விஷயம் சாதிய கட்சி. இன்னைக்கு தமிழ்நாடு நடிகர் சங்கம் அது இங்கே வந்து இவ்வளவு பெரிய அளவுக்கு விருட்சியமாகிறதுக்கு காரணம்னா ஒரு தமிழர் ஐயா சங்கராத சுவாமிகள் தான் காரணம். அவர் போட்ட விதை தான். இன்னைக்கு அவரே வந்து திரைத்துறையில் யாருன்னு கேட்குறாங்க. தென்னிந்தியமும் திராவிடமும் ஒன்று தான். எப்படி நாங்கள் வந்து திராவிடத்தை வேறு எடுத்துட்டு எங்களுக்கு தமிழ் தேசிய வரம் சொல்கிறோம், அதுபோல் தென்னிந்தியங்கிற பேரை எடுத்துட்டு எங்களுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வரணுங்க. இதுதான் இங்கே விஷயம். இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்தது. இது ரெண்டும் ஒன்றா நீங்கள் வந்து பிரிக்கவே முடியாது. ஏன்னா அரசியலையே தென்னிந்தியத்தில் நடித்தவங்க தான் திராவிடத்தில் அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்காங்க. தென்னிந்திய நடிகர் சங்கம் என பெயர் இருப்பதை தொடர்ச்சியாக ஒரு 6-7 வருடங்களாக மனுக்கள் மீதும் போராட்டம் மீதும் தமிழர் கட்சி சார்பாக வந்து அந்த பேரை நீக்கி தமிழ்நாடு நடிகர் சங்கம் என பேர் வைக்க கோரி நாங்கள் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறோம். இந்த நிலையில் போன தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் நடைபெறும் பொழுது அப்போ உச்சபட்ச நடிகராக இருக்கக்கூடிய உயர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் கூட முதல்ல இது தமிழ்நாடு நடிகர் சங்கம் என பேர் முதல்ல வைங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை அவர் வச்சுட்டு போனார். அதுபோல் தமிழ் திரையுலகத்தில் இருக்கிற தமிழ் நடிகர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள்லாம் இந்த கோரிக்கையை வச்சுட்டு வர்றாங்க. தமிழ் தேசிய அமைப்புகளும் இந்த கோரிக்கையை மிக வலுவாக வச்சுட்டு வர்றாங்க. அந்த வகையில் தமிழர் கட்சியினுடைய தமிழர் ஆயம் இது தமிழ்நாடு, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திரைத்துறை தமிழ்நாடு நடிகர் சங்கம் என பெயர் இருக்க வேண்டும் என ஓங்கி குரல் எழுப்பியும் போராட்ட களத்தில் இருந்து வர்றோம். இந்த நிகழ்வு எதுக்கென்றால் வருகிற மார்ச் 28ஆம் தேதி தென்னிந்திய நடிகர் சங்க பெயரை தமிழ்நாடு நடிகர் சங்கம் என பெயர் மாற்ற கோரி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் எடுக்க உள்ளோம். இது சம்பந்தமாக தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர் அவர்களுக்கு மனு அனுப்பியிருக்கோம். அதனுடைய துணைத் தலைவர் கருணாஸ் அவர்களுக்கும் அலைபேசி மூலமும் அவருக்கும் மனு கொடுத்துருக்கோம். தொடர்ச்சியாக அதனுடைய பொதுச் செயலாளர் விஷால் அவர்களை சந்திக்க முடியல, விரைவில் அவரையும் சந்திப்போம். இது தமிழ்நாட்டில் தமிழ் திரையுலகத்தினர், தமிழ் நடிகர்கள், தமிழ்நாடு நடிகர் சங்கம் என்ன பேர் இருக்கணும். என்ன காரணம்னா, மொழிவழி மாநிலங்கள் பிரிந்து போகும்பொழுது மொழிவழி மாநிலங்கள் பிரிந்து போடும்போது ஒட்டுமொத்த திரைத்துறைக்கான ஒரு இடமாக அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாடு இருந்தது. 1950-56 காலகட்டத்தில் அன்றைக்கு அதுக்கப்புறம் மொழிவழி மாநிலங்கள் பிரிந்து போன பிறகு
கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இந்தி போன்ற மாநிலங்கள் அவரவர்கள் கலைத்துறையில், திரைத்துறையில் அவர்கள் நடிகர் சங்கத்தை உருவாக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு மட்டும் இன்னும் அது அப்படியே கோலோச்சி நிற்கிது. குறிப்பாக தென்னிந்திய நடிகர் சங்கம் என பேர் நம்ம இப்போ நம்ம யூடியூப்லேயோ கூகுள் மேப்லேயோ தேடுனீங்களாக்கு அது ஆந்திரா தெலுங்கு நடிகர் சங்கத்தினுடைய இடமாக தான் இது கருதப்படுது. ஆகவே இங்கே தமிழ் துறைகளில் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு நடிகர் சங்கம் என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும். உடனடியாக அதற்கு அந்த தமிழ்நாடு நடிகர் சங்கத்தினுடைய உறுப்பினர்களும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் மொத்தத்தில் பிறமொழியாளர் நடிகர்கள் இருக்காங்க, உடனே அதை பேர் மாற்றம் பண்ணணும். மாற்றம் பண்ணி இந்த கோரிக்கையை வலுவாக கொண்டு போய் சேர்க்கணும் தான் தமிழர் கட்சி தமிழர் ஆயத்தினுடைய முக்கிய கோரிக்கையாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்கும் வணிக நிறுவனங்கள், பெயர் பலகைகள் அனைத்துமே தமிழில் தான் பேர் இருக்கணும். 5:3, 3:2, அதாவது முதல்ல தமிழில் தான் இருக்கணும். 1956, 57 ஆட்சி மொழி சட்டம், 1947, 47, 48 கடைகள் வீதி சட்டம், 1982 தமிழ்நாடு தொழிலாளர் துறை ஆணைய சட்டம், 1987 தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சித்துறை தமிழ் பண்பாட்டுத்துறை சட்டம், அதுக்கப்புறம் 1991 தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் பண்பாட்டுத்துறை சட்டம். இதன் அடிப்படையில் தமிழகம் முழுக்கம் அது பன்னாட்டு வணிக நிறுவனங்களாக இருக்கட்டும், இல்லை பன்னாட்டு பெரிய தொழில் நகரங்களாக கூட இருக்கட்டும், தமிழில் தான் பெயர் பலகை இருக்குன்னு சொல்லி மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக போய் தொடர்ச்சியாக இப்போ பேரை மாற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெயர்கள் குறிப்பாக இன்னொன்று பார்த்தீங்களாக்க இதே கோரிக்கை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம்னு மாறிடுச்சு, தமிழ் திரைப்பட இயக்குனர் சங்கம்னு மாறிடுச்சு. ஆனால் இங்கே தமிழ் நடிகர் சங்கம் என மாறாமல் இருக்குது. ஏன்? இது தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் பிற மொழியாக யார் வேணாலும் நடிக்கலாம். அது இங்கே யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலை. யார் வேணாலும் இங்கே நடிக்கலாம், யார் வேணாலும் இங்கே கலைத்துறையில் கலைத்துறை மொழிக்கு அப்பாற்பட்டது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகர் சங்கம் தமிழ் நடிகர் சங்கமாக இருக்குன்னு தான் எங்களுடைய கோரிக்கை. ஏன்? சரி, இங்கே மட்டும் தென்னிந்திய நடிகர் சங்கம்னு பேர் வச்சுக்கிட்டீங்களா, அப்போ மலையாள நடிகர் சங்கம்னியா பேர் இருக்கு, ஆந்திரா நடிகர் சங்கம்னியா பேர் இருக்கு, கேரளா நடிகர் சங்கம்னு பேர் இருக்கு, கர்நாடகா நடிகர் சங்கம் பேர் இருக்கு, இந்தி நடிகர் சங்கம் தானே பேர் இருக்கு. அந்த நடிகர் சங்கத்தில் உறுப்பினர்களாக யார் யார் இருக்காங்க? அப்போ தமிழ்நாடு மட்டும் தென்னிந்திய நடிகர் சங்கம். அப்போ உடனடியாக மொழிவழி தேசியம் பிரிஞ்சு போன பிறகு அவரவர் மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அவரவர் உரிமையை பெற்றுக்கொண்டு அவரவர் திரைத்துறையில் கோலோச்சும் பொழுது தமிழ் நடிகர் சங்கம் என பேர் மாற்றுவதுதான் சரியான கருத்தாக இருக்கும். அது அரசியல் முன்னெடுப்பாக இருக்கும் தான் எங்கள் தமிழ் தேசியவாதியினுடைய கூற்றாக இருக்குது. இந்த கூற்றை நோக்கி தான் நான் நகர்ந்துட்டு வரோம். இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனோம்னா காவல்துறை வாகனங்களில் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி காவல் என பேர் இருக்காது, எல்லாம் போலீஸ் தான் பேர் இருக்கும். அதை மனு மூலம் கொடுத்து அது அன்றைய டிஜிபி திரிபாதியை சந்திச்சு அதுக்கப்புறம் அதை வழக்காக்கி போகும் பொழுது ஒரே நாள் செய்தியாச்சு, அனைத்து வாகனங்களிலும் காவல் என பெயரிடப்படும் செய்தி வந்ததா? அதுபோல ஒவ்வொரு விஷயத்துக்கும் மாநில உரிமை அடிப்படையில் உள்ள விஷயத்துக்கும் தமிழர் கட்சி தமிழராயம் போராடி வருது. எங்களுடைய ஒரே பிரச்சனை என்னன்னா தமிழ்நாடு நடிகர் சங்கம் என பெயர் மாற்றுவதற்கான கோரிக்கை இங்கே வலுப்பெறுது. அது உடனடியாக தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் மார்ச் 28 கண்டன ஆர்ப்பாட்டம். அடுத்த கட்டம் என்ன செய்யும்னா தமிழர் கட்சி நடிகர் சங்க தலைவர் நாசர் வீடு, நடிகர் சங்க செயலாளர் விஷால் வீடு, நடிகர் சங்க பொருளாளர் கார்த்திக் வீடு, எல்லார் வீடையும் அடுத்த கட்டமாக முற்றுகை செய்யப்படும். அதுவும் பேர் மாறலையா? அடுத்த கட்டம் அவர்கள் படப்பிடி துறை மீது முற்றுகை செய்யப்படும். அதுவும் இல்லையா அவர்கள் திரைத்துறை எங்க படம் ரிலீஸோ அதையும் முற்றுகை செய்யப்படும். இது தொடர்ச்சியான ஒரு போராட்டமாக தமிழர் கட்சி முன்னெடுக்கும். இதுதான் எங்களுடைய முதல் கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்வாக இருக்கு. இப்போ கூட இதை நாங்கள் முற்றுகையை தான் ஆக பார்த்தோம். என்ன காரணம்னா முற்றுகை என்பது அந்த தென்னிந்திய திரைப்பட சங்க கட்டிடம் அது கட்டப்படாமல் எந்த வேலையும் செய்யப்படாமல் அப்படியே கிடப்பில் கிடக்கு. யாருமே இல்லாத ஒரு கட்டிடத்தை போய் நம்ம முற்றுகை செய்யக்கூடாதுங்க. கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இதை அப்படியே மாற்றிக்கொண்டோம். இப்பொழுது கண்டன ஆர்ப்பாட்டமாக மார்ச் 28 நாங்கள் இதை நடைமுறைப்படுத்துகிறோம். அன்பான பத்திரிகையாளர்களை சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னா தமிழ்நாடு நடிகர் சங்கம் என பெயர் மாற்றுவது
சரியான ஒரு உரிமைக்கான குரல். அந்த குரலை நோக்கி நாங்கள் நகர்றோம். மற்ற மாநிலங்கள் எப்படி இருக்குதோ அதுபோல தமிழ்நாடு இருக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதை நோக்கி தான் தமிழர் கட்சி போராட்டத்தையும் மனு கொடுக்குற போராட்டத்தையும் நீதிமன்றத்திலையும் களங்கண்டு வர்றோம். அந்த பேர் தானே மாறணுங்கிறதான என்னோட கோரிக்கையாகவே இருக்குது. யார் வேணாலும் நடிக்கலாம். தமிழ்நாடு நடிகர் சங்கம்ங்கிற பேர் இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். என் வீடு என் மண், இது தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடுங்கிற பேர் இருக்குனுங்கிறதுக்காக தானே ஒட்டுமொத்த கோரிக்கையாகவே நாங்கள் வைக்கிறோம். பேர் மாற்றுவது. என் பேர் திருமுருகன், என் திருமுருகன் பேரை வேறு பேர் வைக்க சொல்லுங்க. எப்படி இருக்கும்? என் பேரை முதல்ல வை, அதுக்கப்புறம் அடுத்த பிரச்சனையை நம்ம பார்த்துக்கணும். மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்ன காரணம்னா, மற்ற மாநிலங்களில் திரைத்துறை இருக்குது. மற்ற மாநிலங்களில் திரைத்துறை பேர் எப்படி இருக்குது? 4 மாநிலங்களோ 5 மாநிலங்களோ இல்லை 3 மாநிலங்களோ இணைஞ்ச திரைத்துறை பேர் கிடையாது. அவரவர் மாநிலத்தோட பேர் தான் அந்த துறைத்துறையில் இருக்குது. நம்ம மாநிலத்தில் துறைத்துறை பேர் 6 மாநிலங்கள் 5 மாநிலங்கள் இணைந்து பேர் இருக்குது. 2வது உறுப்பினர்கள். இங்கே பார்த்தீங்கன்னாக்க 3000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க. இதில் 2000க்கு மேற்பட்டவங்க பிற மொழியாளர்கள். ஆனால் மற்ற திரைத்துறையில் உறுப்பினர்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள், அந்த திரைத்துறை சேர்ந்த கலைஞர்கள், அவர்கள் தான். இந்த திரைத்துறை பார்த்தீங்கன்னாக்க முழுக்க முழுக்க பிற மொழியாளர்கள். நான் நிறைய நடிகர்கள்ட்ட நிறைய நபர்கள்ட்ட நான் பேசினேன். இங்கே பிற மொழியாளருடைய ஆதிக்கமும் அவர்கள் தான். இந்த இப்போ என்ன வெளிப்படையாக சொல்லணும்னா, தென்னிந்திய நடிகர் சங்கத்தை உருவாக்குனவர் யார்? எம்ஜிஆர், NS கிருஷ்ணன், M சுப்பிரமணியம். 3 பேருமே பிற மொழியாளர். உருவாக்குற இடம் தமிழ்நாடு. நம்ம அதை தான் சொல்கிறோம். தமிழ்நாட்டில் தமிழ்நாடு நடிகர் சங்கம்னு பேர் வை. சரி, நான் சொன்னது தப்பாக கூட இருக்கலாம். உச்சபட்ச நடிகர் அவர் பிறமொழியாராக கூட இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் நம்ம அங்கீகரிக்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரு? முதல்ல தமிழ்நாடு நடிகர் சங்கம் இந்த பேரை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காருல. இல்லை, அதுதான் இங்கே விஷயம். மதுரையில் இருந்து கொண்டு தமிழர் கட்சி தமிழை தாய்மொழியை கட்டாய பாடமாக அறிவிக்க வேண்டும் என பல்வேறு போராட்டங்களை செஞ்சுட்டு வருது. மக்கள் மத்தியில் வெளியே வரணும்ல, பல்வேறு போராட்டங்களை. இப்போ நான் இவ்வளோ விடயங்களை நான் செஞ்சுருக்கேன்னு மதுரையை ஒட்டி ராமநாதபுரம் ஒட்டி உள்ள பகுதிகளை கடுமையாக களம் கொண்டுக்கிட்டு இருக்கோம். தாய் தமிழை எப்படி கர்நாடகாவில் 80% கன்னடர்களுக்கு தாய்மொழி கன்னட மொழியை படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. அதுபோல் கட்டாயமாக தாய்மொழி தமிழை படித்தவர்கள் மட்டுமே அரசு வேலையில் இடம் கொடுக்கப்பட வேண்டும். தொடர்ச்சியான போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு வர்றோம். இது சம்பந்தமான வழக்கு கூட நம்ம தொடுத்துருக்கோம். இல்லை, அதுதான் நான் இங்கே திரும்ப சொல்கிறேன். பெயரளவில் தமிழ் வாழ்க அப்படின்னு எல்லா நகராட்சி அலுவலகத்திலும் எழுதி போடுறது. ஆனால் பெயரளவில் மட்டும்தான் அது இருக்குது. செயலளவில் அது கிடையவே கிடையாது. செயலளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நான் தான் இவ்வளோ அரசாணைகள் சொல்கிறேனே. நான் இவ்வளோ அரசாணைகள் சொல்கிறேன். 1947, 48, 1956, 57, 1982, 1991, 1992. அதுமெல்லாம் 7334/2018 கண்டெம்ட் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. எந்த இடத்துலையுமே தமிழ் கிடையாது. இப்போ ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்தில் படிக்குது. படிக்க முடிக்கிற புள்ள வெளியே வரும்போது அதனோட வாசிப்பு திறன் எதை நோக்கி நகரும்? பெயர் பலகையில் என்ன இருக்குன்னு தான் பார்க்கும். இப்போ பெயர் பலகையில் எல்லாமே இங்கே ஆங்கில மயமாக இருக்கு. இதை முதல்ல மாற்றணும். அதைத்தான் நான் இப்போவும் சொல்ல வர்றேன். உயர்நீதிமன்றத்தில் நான் வழக்கறிஞர் பகத்சிங்,
போன்ற நபர்கள் தொடர்ச்சியான போராட்டங்கள் பண்ணிக்கிட்டே வர்றோம். தொடர்ச்சியாக இப்போவும் தமிழர் கட்சி உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழி தமிழ் மொழியை அறிவிக்க வேண்டும் சொல்லி சுமார் கிட்டத்தட்ட ஒரு 3 பொதுக்கூட்டம் போட்டுருச்சு. மதுரையிலேயே 3 பொதுக்கூட்டம் போட்டோம். இப்போ ஒரு குழுவை அமைச்சு அது சாகுமுறை பட்டினி போராட்டம் நடத்த வேண்டும் என்று சொல்லி மாண்புமிகு நீதியரசர்கிட்ட வந்து வழக்கு தொடுத்து இப்போ அதுக்கு அனுமதி கிடச்சிருக்கு. இப்போ தான் அனுமதி கிடச்சி இப்போ சென்னையில் உண்ணாவிரதம் இருக்க போகிறாரு மூத்த வழக்கறிஞர் பகத்சிங். அவர் தலைமையில் நாங்களாம் அணிதிரண்டு பின்னாடி நிற்கிறோம். அது சம்பந்தமாகவும் தமிழர் கட்சி சென்னை உயர்நீதிமன்றம் மட்டுமில்லை, தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மதுரை கிளையிலையும் தமிழை தாய்மொழியை உயர்நீதிமன்றத்தில் அறிவணியில் ஏற்ற வேணும், தாய்மொழி தமிழை தான் அங்கே வந்து வழக்காடு மொழி ஆக்கணும்னு சொல்லி சுமார் 30 ஆண்டுக்கு போராட்டமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரிந்தவரை தமிழுக்காக தமிழோட உரிமை எங்கெல்லாம் மறுக்கப்படுதோ அங்கெல்லாம் தமிழர் கட்சி களங்கட்டுக்கிட்டு வருது. தொடர்ச்சியாக சொல்கிறேன், கச்சத்தீவு பிரச்சனையாக இருக்கட்டும், காவேரி பிரச்சனையாக இருக்கட்டும், முல்லைப்பெரியார் பிரச்சனையாக இருக்கட்டும், பாலாறு பிரச்சனையாக இருக்கட்டும், மீத்தேன் பிரச்சனையாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற மீனவர் பிரச்சனையாக கூட இருக்கட்டும், அனைத்து பிரச்சனைகளுக்கும் களங்கண்டு வர்றோம். சுமார் 120க்கும் மேற்பட்ட பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கோம். இன்னும் சொல்லணும்னா இனி தேர்தல் அரசியல் நோக்கி தான் தமிழர் கட்சி நகரும். நடிகர் சங்கத்தில் அதோட முன்னோட்டம் சொல்ல முடியாது. எனக்கான உரிமையை மீட்கிறதுக்கு நிற்கிறேன். கடந்த கால வரலாறு அப்படி சொல்லலாம். இன்னொன்று, ஊடகத்துறையும் சினிமா துறையை நோக்கி தானே நகருது. அதை நோக்கி நகர்ந்தால் மட்டும் தான் நமக்கு பப்ளிசிட்டி ஆகுது நகருது. அப்படி வர சொல்ல முடியுமா? கிடையாது. என்னோட பிரச்சனை என்னன்னா, முதல்ல மக்கள் பிரச்சனை எடுக்கிறது. மக்கள் பிரச்சனை மூலம் மக்களை வந்து இந்த கட்சி இந்த அமைப்பு மக்களுக்காக போராடுங்கிறத அது உறுதியாக நிற்கிறது. அதன் மூலம் சட்டமன்ற தேர்தலையோ உள்ளாட்சி தேர்தலில் மட்டும்தான் இந்த கட்சி முதல்ல நிற்க நோக்கிறது. உள்ளாட்சி சீமான் அண்ணன் தமிழ் தேசிய அமைப்புகள் ஓரணியில் அமையணும் தான் எல்லாருடைய கருத்தும். சீமானோட இணைந்து செல்வதற்கு நான் ரெடியாக இருக்கிறேன். அண்ணன் எங்கிட்ட வந்தாலும் நான் ரெடியாக இருக்கிறோம். தமிழ் தேசிய அமைப்புகள் ஒன்றிணைவது காலத்தின் கட்டாயம். வெகு விரைவில் இன்னொரு 5 ஆண்டுகளையோ 3 ஆண்டுகளையோ தமிழ் தேசியத்துக்கான கூட்டணி தமிழ் தேசிய அரசியல் அமைப்பு வெகு விரைவில் கூடும். அது எந்த மாற்றுக்கத்தில் அண்ணன் அழைத்தால் உடனே நான் சொல்வதற்கு நான் ரெடியாக இருக்கேன். நூறு சதவீதம் திராவிட எதிர்ப்பு நிலைப்பாடு. இங்கே 2 விஷயம் இருக்குது. குடியரசியல் பேசிக்கிட்டு தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர்களுக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய அமைப்புகள் வெகுவாக ஆதரவு கொடுக்காது. இங்கே குடி முக்கியமா மொழி முக்கியமா அப்படின்னா முதன்மை மொழி தான். குடியை முன்னுக்கு வைக்கிறதா மொழியை முன்னுக்கு வைக்கிறதா அப்படின்னு பார்த்தா மொழியை தான் முன்னுக்கு வைப்போம். அதுதான் ஒரு தேசிய வரையறை. இங்கே குடியை முன்னுக்கு வச்சுக்கிட்டு பேசக்கூடிய அரசியலுக்கு தமிழ் தேசிய அரசியல் பெரும்பாலும் ஆதரவு கொடுக்காது. இப்போ பாரிசாலன் செந்தில் மலர் போன்ற நபர்கள் குடி அரசியல் பேசுகிறாங்க. குடி அரசியல் பேசுறதுக்கு ஐயா மருத்துவர் ராமதாஸே இருக்கார், அண்ணன் தோல் திருமாவளவனே இருக்கார். அவர்கள் மட்டும் என்ன பேசுகிறாங்க? தமிழ் தேசியம் தான் பேசுகிறாங்க, குடி அரசியல் தான் பேசுகிறாங்க. ஆனால் அவர்கள் மீது குத்தப்படுற விஷயம் சாதிய கட்சி. அதுபோல தான் இவங்க பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே எப்படி தமிழ் தேசியம் வரும்? அன்றைய காலகட்டத்தில் மும்பை, சென்னை, கல்கட்டா இது 3 தான் பெரிய மாகாணம். அன்றைய 1950 தான் இங்கே வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து நடிகர் சங்கம் உருவாகிறது. ஆனால் 1928, 29, 29 காலகட்டத்திலே வந்து சின்ன சின்ன நாடகத்துறை கூத்துப்பட்டறையில் நடிக்கிற நடிகர்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு இடமா மையமாக இருக்கிற பகுதி வந்து தான் சென்னையாக இருக்குது. அது ஊதி பெருசாகும் பொழுது தான் 47, 48, 49 காலகட்டத்தில் தான் ஒரு நாடகத்துறையாகவும் ஐயா சங்கரதாஸ் இருக்காங்கல்ல, சங்கரதாஸ் சுவாமிகள் அவர் தான் அதனுடைய ஆசான். இன்னைக்கு தமிழ்நாடு நடிகர் சங்கம் அது இங்கே வந்து இவ்வளோ பெரிய அளவுக்கு விருட்சியமாகிறதுக்கு காரணம்னா ஒரு தமிழர் ஐயா சங்கரதாஸ் சுவாமிகள் தான் காரணம். அவர் போட்ட விதை தான். இன்னைக்கு அவரே வந்து திரைத்துறையில் யாருன்னு கேட்குறாங்க.
நீங்கள் சங்கரதாஸ் சுவாமிகள் தான் வந்து அனைத்து நடிகர்களுக்கு அன்னைக்கு அது என்எஸ் கிருஷ்ணனாக இருக்கட்டும், இல்லை எம்ஜிஆராக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாகவதராக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய நாடக கலைஞர்களாக இருக்கட்டும், இந்த வள்ளி திருமணம் போன்ற நாடகத்தில் நடிப்பாங்கல்ல. இல்லை, அதான் அன்றைய காலகட்டத்தில் திரைத்துறை சேர்ந்த இருக்குது ஒரே ஒரு மாகாணமாக இருக்குது சென்னையில் இருக்கக்கூடிய நபர்கள், அன்னைக்கு கூட வச்சக்கூடிய நபர் பிறமொழியாளர்கள், அவர்கள்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்ட இடம் தான் தென்னிந்தியம். தென்னிந்தியமும் திராவிடமும் ஒன்று தான். எப்படி நாங்கள் வந்து திராவிடத்தை வேறு எடுத்துட்டு எங்களுக்கு தமிழ் தேசிய வரம் சொல்கிறோம், அதுபோல் தென்னிந்தியங்கிற பேரை எடுத்துட்டு எங்களுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வரணுங்க. இதுதான் இங்கே விஷயம். இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்தது. இது ரெண்டும் ஒன்றா நீங்கள் வந்து பிரிக்கவே முடியாது. ஏன்னா அரசியலையே தென்னிந்தியத்தில் நடித்தவங்க தான் திராவிடத்தில் அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்காங்க. பேர் மாற்றம் இதுதான். நன்றி.